Hi friends, welcome to Ponni Easy Cooking. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிடில் பார்த்துடலாம். எந்த ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே உடைச்சிருவோம். இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா எனக்கு வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கான ஆன்சரை நான் வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன். இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா மயோனைஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். KFC, மெக்டி, நம்ம ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் தந்தூரி சிக்கன், KFC சிக்கன்லாம் ஆர்டர் பண்ணோம்னா நமக்கு சைடில் கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதை நம்ம இன்னைக்கு வீட்லயே ரொம்ப ஹெல்த்தியா எப்படி ரெடி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது பண்றது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. அதுவும் 2-3 பொருள் வச்சு ரொம்ப சுலபமா இது நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இது பண்றதுக்கு நம்ம முட்டை எடுத்துக்கலாம். வெள்ளை முட்டை இல்லை இந்த மாதிரி ப்ரௌன் எக் எது இருந்தாலுமே எடுத்துக்கலாம். இங்கே வந்து வெள்ளை முட்டை கிடைக்கல, அதனால நான் ப்ரௌன் எக் எடுத்திருக்கேன். இப்போ இதோட வெள்ளைக்கருவையும் மஞ்சள் கருவையும் தனியாக பிரிச்சுக்கலாம். மஞ்சள் கருவை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். பவுலில் சேர்த்ததுக்கு அப்புறம் இன்றைக்கி நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையோட மஞ்சள் கருவை ஒரு பவுலில் சேர்த்ததுக்கப்புறம் இது நம்ம ஒயர் விஸ்க்லேயும் பண்ணலாம், இல்லை எலக்ட்ரிக் பீட்டர்லேயும் பண்ணலாம். ஒயர் விஸ்கில் பண்ணோம் அப்படின்னா ஒரு 20-30 நிமிஷம் நம்மளுக்கு கண்டிப்பாக எடுக்கும். அதுவே எலக்ட்ரிக் பீட்டரில் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளாரையே நம்மளுக்கு முடிஞ்சிடும். இந்த டைம் மட்டும்தான் டிஃபர் ஆகும், மற்றபடி டேஸ்ட்லேருந்து எல்லாமே ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். 200 ml எண்ணெய் எடுத்திருக்கேன். 2 முட்டைக்கு 200 ml எண்ணெய் கரெக்டாக இருக்கும். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முட்டையோட சேர்த்து இதை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். நம்ம ஒயர் விஸ்கால பண்ணோம் அப்படின்னா நம்ம கை இடைவிடாமல் நம்ம நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னாவே நம்மளுக்கு இந்தளவுக்கு டெக்ஸ்சர் கிடைக்கும். எலக்ட்ரிக் பீட்டருங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்மளுக்கு இந்த டெக்ஸ்சர் வந்துருச்சு. இப்போது ஒரே முட்டை நம்ம எல்லா எண்ணெயையும் சேர்த்துட்டு நம்ம பீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டெக்ஸ்சர் கிடைக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நேரத்தில் நம்ம 20-30 ml எண்ணெய் மட்டும்தான் சேர்க்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முட்டையோட சேர்த்து நம்ம பீட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு இந்த டெக்ஸ்சர் சூப்பராக கிடைக்கும். சப்போஸ் ஒயர் விஸ்க்கும் இல்லை அப்படின்னா நம்ம ஃபோக்கில் கூட பண்ணலாம், ஆனால் இன்னுமே டைம் எடுக்கும். அது கொஞ்சம் நம்மளுக்கு கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஒயர் விஸ்க் ரொம்பவே பெஸ்ட்டு. பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா செம்மையாக அப்படியே பொங்கி செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் தான் சேர்க்கணும்னு இல்லை, வினிகர் கூட சேர்த்துக்கலாம். இது சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் சேர்க்குறோம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியாக தான் அளவு உப்பு சேர்த்துக்கணும், நிறைய சேர்க்கக்கூடாது. அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் நம்ம பவுடராக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நம்ம பீட் பண்ணணும். நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கறதுக்கு வினிகர் சேர்த்தோம்னா இன்னும் ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 1 வீக் வரைக்கும் நல்லாயிருக்கும். பாருங்க, நல்லா செம்மையாக எந்த அளவுக்கு கெட்டியாக வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் முக்கியமாக நம்ம சிக்கன் இந்த மாதிரிலாம் நம்ம வறுவல் இந்த மாதிரிலாம் செய்யும்போது இது வந்து ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். ப்ளஸ் நான் வடைக்கு கூட இதை வச்சு சாப்பிடுவோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோட பசங்க ஆம்லேட், வடை இதுக்கெல்லாம் கூட இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்கவே செம்மையாக சூப்பராக இருக்குது. அவ்வளவுதான், நம்மளோட மைனஸ் செம்மையா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு ரிடில், எந்த பொருள் நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி உடைச்சிருவோம் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் தான் பார்க்க போறோம். அந்த ஆன்சர் என்ன அப்படின்னா எக் தான் அதோட ஆன்சர். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய் பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.